சங்கீதம் 112 1 முதல் 10 வரை. வசனம் 1. அல்லேலூயா. கர்த்தருக்குப் பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3 ஆஸ்தியும் ஐசுவரியமும் அவன் வீட்டிலிருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். 4 செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனவுருக்கமும் நீதியுமுள்ளவன். 5 இறங்கிக் கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். 6 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். 7 துர்ச்செய்தியைக் கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பித்திடனாயிருக்கும். 8 அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலைக் காணுமட்டும் பயப்படாதிருப்பான். 9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்குக் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். 10 துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமடிவாகி தன் பற்களைக் கடித்துக் கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். சிறு தியானம். கர்த்தருக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளில் மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 112 துவங்குகிறது. நீதிமானின் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்றும் அவன் வீட்டில் செல்வமும் ஐசுவரியமும் நிலைத்திருக்கும் என்றும் வேதம் வாக்குறுதி அளிக்கிறது. இருளில் நடக்கிறவனுக்கு ஒளியாக கர்த்தர் உதயமாவதுடன் அவன் எதற்கும் அஞ்சாமல் கிருபையும் இரக்கமும் உள்ளவனாக வாழ்வான். தீய செய்திகளைக் கேட்டு அவன் மனம் கலங்காது, கர்த்தரை நம்பியிருக்கிற அவனுடைய இருதயம் எப்போதும் உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்கும். முடிவில் நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டு அவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஆசீர்வாதத்தைப் பெறுவான். ஆமென்.